வீட்டுக்கு வீடு லூட்டி நாளும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பதசரிகா எங்க டியூட்டி டியூட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி மன்னர்களேயானாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி மன்னர்களேயானாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி காலை எழுந்தவுடன் காஃபி பின் கடன் வாங்கும் ஹாபி காலை எழுந்தவுடன் காஃபி பின் கடன் வாங்கும் ஹாபி ஓசி பேப்பரில் உலகம் அதில் ஊர் வந்து சம்பளமோ குறைஞ்சாலும் சம்பளம் குறையாதி சம்பளத்தை பாராம தூங்காதி வெள்ள வேட்டி பார்ட்டி நாங்க ஹம்பி டம்பி வள்ளலாக இருந்தும் எங்க பாக்கெட் எம்டி மன்னர்களே ஆனாலும் மாசம் கடைசி பாக்கெட் எம்டி முடி பார்க்காதீங்க நாங்க கொஞ்சம் வம்பு பார்த்து வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வேட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் வேட்டிக்கு போட்டி வீட்டுக்குள்ள பல பார்ட்டி பல விவகாரம் எங்க பியூட்டி வீட்டுக்குள்ள பல பார்ட்டி பல விவகாரம் எங்க பியூட்டி ஒருத்திக்கு ஒருத்தி ஈகோ அது ஒத்து போராத கூடலில்லா சம்சாரம் உப்பில்லாத சாப்பாடு ஏறி இறங்கும் விலவாசி எப்போதுமே கூப்பாடு கொக்கு மாக்கு பாட்டி நாங்க ஹம்பி டம்பி சொத்து பத்து இல்ல நாங்க ஹம்பி டம்பி மன்னர்களே ஆனாலும் மாசம் கடைசி பாக்கெட் எம்டி முன்னேறவே துடிப்போம் நாளும் அடிப்போம் வட்டி வட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி வீட்டுக்கு வீடு லூட்டி பதசரிதா எங்க டியூட்டி டியூட்டி என்னாலும் ஏட்டிக்கு போட்டி பதசரிதா எங்க டியூட்டி டியூட்டி ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி ஆனாலும் மாச கடைசி பாக்கெட் எம்டி பேப்பரில் எதுவுமே சரியா தெரியலேன்னு கவலைப்படாதுங்க. நேக்கும் அப்படித்தான். சாலேஸ்வரம் வேணும்னா மண்ணிட்ட கண்ணாடி வாங்கிட்டு வரேன், போட்டுன்னு பார்க்குறேங்களா? யோ, எனக்கு கண்ணெல்லாம் நல்லா தான் தெரியுது. எவ்வளோ பெரிய நியூஸு, எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை பணம்னு பார்க்காம தண்ணியாக செலவழித்து இந்த மெகா சீரியலுக்கு எகென்ஸ்டாக ஒரு ஸ்டே வாங்கியிருக்கோம். அதை பற்றி ஒரு சின்ன சின்ன நியூஸ் கூட போடலையா? ஓஹோ, நீங்கள் அதை தேடுறீங்களா? டோன்ட் ஃபீல். நான் காத்தாலேயே பேப்பரை வாங்கி பார்த்துட்டேன் ஓசியில்.
இந்த பேப்பர்ல 7ஆம் பக்கத்துல 4ஆம் பத்தியில ஒரே வரியில அந்த நியூஸை போட்டிருக்கான். இதை முன்னாலே சொல்லி தொலைச்சா என்னையா? எத்தனாம் பக்கம்? 7ஆம் பக்கம். எத்தனாம் பத்தி? 4ஆம் பத்தி. ஆமாயா. யோ, எவ்வளோ பெரிய நியூஸை இவ்வளோ சிறுசா போட்டிருக்கான். ஏயா, நாம வாங்கின ஸ்டேக்கு தமிழ்நாட்டில் எந்த வித ரியாக்ஷனுமே இல்லையே. அதான் நான் நேக்கும் கன்ஃபியூஷனா இருக்கு. இந்த சீரியல் பிரச்சனை தமிழ்நாட்டில் அண்ணா நேக்கு புரிஞ்சிருத்தோ, நேக்கு தெளிவா புரிஞ்சிருத்தோ. யோ, என்னையா, என்ன புரிஞ்சுது? இன்னைக்கு என்ன கிழமை? இந்த மாதிரி நீ முட்டாள்தனமா எதையாவது கேட்டுக்கிட்டு இருப்ப. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். இதுக்கு தானே நான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கேன். யோ, என்ன நாள், என்ன கிழமை, இதெல்லாம் யோசனை பண்ண வேண்டிய நிலைமையிலேயே நான் இல்லையா. இன்னைக்கு என்ன கிழமைன்னு நீயா சொல்லி தொலை. அண்ணா, இன்னைக்கு சனிக்கிழமை. நம்ம வாங்கின ஸ்டேவோட எஃபெக்ட் தெரியவே தெரியாது. ஏன்னா இந்த ப்ராப்ளமே திங்கள் முதல் வெள்ளி வரதான். திங்கக்கிழமை வரட்டும், அப்புறம் பாருங்க. யோ, என்னையா உன்னை திங்கள் முதல் வெள்ளி வரைன்னு மிரட்டிக்கிட்டே இருக்க? என்னையா நடக்கும்? என்ன நடக்கும் நான் கேட்கிறேன். ஆனா அதை தாயா கேட்குறேன். எதுவும் நடக்கும், தெரிஞ்சுக்குங்க மிஸ்டர் ஐயாசாமி. யோ, நீ ஏன் அப்படி பயமுறுத்துற? அண்ணா, தமிழ்நாட்டு பொம்மநாட்டிகளை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது. மெகா சீரியல்ங்கிற தேன் கூட்டுல நீங்க கள்ள விட்டு எரிஞ்சுட்டே. அதோட விளைவு என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகும்? அட என்ன ஆகும் சொல்லி தொலைய. தமிழ்நாடே பச்சண்டி எரியும்னா அந்த அக்னியில நீங்க கருக போற. பிரவர்த்ததே உத்திஷ்ட. காலங்காத்தால வீடு மங்களகரமா இருக்கட்டுமேன்னு சுப்பிரபாதத்தை போட்டா கையை வச்சு சும்மா இருக்க முடியல. அதை மாத்தி வச்சிருக்கீங்க. அதுவும் என்ன பாட்டு? வை ராஜா வை, வலது கைய வையா. பாபு, வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? வீணா, என் மேல அந்த தப்பு இல்லை. மீனா, இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? உங்க கசின் சித்தார்த் தானே? தெரியும். மனிதனின் மனதை தொடும் பைபாஸ் ரோடு தான் வயருன்னு யாரோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்கான். அதுக்காக தான் காலங்காத்தால எழுந்திருச்சு கஷ்டப்பட்டு அந்த சித்தார்த்துக்காக சமைச்சுக்கிட்டு இருக்கேன். ஹலோ, சமைச்சுக்கிட்டு இருக்கேன் இல்ல இருக்கோம். ஆமா ஆமா, நான் சமைக்கிறேன், அவர் ருசி பார்க்குறா. ஆமா ஆமா. உங்க சண்டையெல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க, எங்களுக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. ஆமாமா, நாங்க இந்த வீட்டையே தலைகீழ மாத்தணும். என்னது? வீட்டை மாத்தணுமா? எதுக்கு? அதுவும் தலைக்கிலையா? எதுக்கு? பின்ன வீணா, இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் சாமி படமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு சித்தார்த் வந்தான்னா பாதி சாமியார வரவன் முழு சாமியார தான் திரும்பி போவான். அதுக்காக என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறோமா அத சொன்னா தெரியாது. பாபு, ரெடியா? ரெடி.
ஆஹா அடே பாபு இப்பதாண்ட நம்ம வீடு ஒரு களை கட்டி இருக்கு. இந்த இடமே சின்ன இடம் மாதிரி இல்ல? அப்பா இந்த அக்காவும் அழகா இருக்காங்கல்ல. உங்க அம்மாட்ட சொல்லு. அம்மா நானும் இந்த மாதிரி டீசென்ட்டா ட்ரெஸ் போட்டுக்கிட்டா? உன்னால குழந்தைங்க கெட்டு போயிட்டாங்க. இந்த வயசுல எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஆசைப்படுற பாரு. முதல்ல இந்த கொண்டோவே கழட்டி ஏய். சித்தி அதெல்லாம் கட்ட வேண்டாம் சித்தி, ரொம்ப நல்லா இருக்குது. பாய மூடு. அம்மா என்னடா இந்த அக்கா மாதிரியே நீ ட்ரெஸ் போட்டுக்கிறியா? ஐயோ 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 முளைச்சு 3 இலை விடல. எப்படி பேசுறான் பாருங்க. சனிய எல்லாம் உங்களாலதான். அதோ அங்க ட்ரெஸ்ஸே இல்ல, அத போய் என்ன போட சொல்றான். ஒரு பிரசிடென்ட் போடுற ட்ரெஸ்ஸா அது? மீனா பையன் ஆசைப்படுறா, போட்டுக்கையே. வாய மூடுங்க. உங்க காத்து பட்டாலே இந்த பசங்க கெட்டு போயிடுறாங்க. ஏ ஆனந்த், ரோஜா உள்ள போங்க. படி ட்ரெஸ் செலக்ஷன் பண்றாங்களா? என்னங்க நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. வாழற வீட்ல இருந்து சாமி படத்தை எல்லாம் எடுத்துட்டீங்க, அதுவே ஆகாது. மீனா சித்தார்த்தை காரணமா காட்டி இவங்களோட பல நாள் ஆசையை நிறைவேற்றிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாரு அங்க ஒரே சொல்லா இருக்கு. வீணா ஜொல்லெல்லாம் ஒண்ணும் இல்ல, சும்மா அழகா ரசிக்கிறோம். டேய் நாம ஏன்டா இதையெல்லாம் ரசிக்க போறோம்? மீனா இதெல்லாம் எங்களுக்கு இல்ல, எல்லாம் சித்தார்த்துக்காக. நான் தான் அவன் மனசை பைபாஸ் ரூட்ல போய் மாத்துறேன்னு சொல்றேன்ல, அப்புறம் எதுக்கு இந்த கன்றாவி எல்லாம்? மீனா உன் பைபாஸ் ரூட்டெல்லாம் ஓகே, ஆனால் உன் சமையல் அவன் சாப்பிட்டான்னா உண்மையிலேயே ஹார்ட்டில் அவனுக்கு ஒரு பைபாஸ் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். இத பாருங்க, என்னை பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. என் சமையலை பத்தி ஏதாவது சொன்னீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். ஆமா. ஹலோ, ஏன் சமையல் இல்ல, எங்களோட சமையல்னு சொல்லு. இவ ஒருத்தி ஒரே ஒரு நாள் ரசத்துல 4 கருவேப்பிலையை கிள்ளி போட்டா. அன்னையில இருந்து என்னோட சமையல்னு சொல்லிட்டு திரியறா. மீனா என்ன 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 சே எப்ப பாரு இந்த வீட்டுல ஒரே சண்டை சச்சரவு. அதானே யார் சமையல் செஞ்சதுன்னு கிச்சன்ல போய் சண்டை போடுங்க. இங்க எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. சித்தார்த் வரத்துக்குள்ள இந்த வீட்டில் ஏகப்பட்டதை மாத்தி ஆகணும். மோகன் ரொம்ப பழசாயிட்டாங்க, அப்படியே உங்க 2 பேரையும் மாத்திருவோமா? வெரி குட் ஐடியா. ஆனா நம்மளால முடியும்ன்ற. ஆஹா, உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? அதானே பாபு, என்னையே மாத்திரேன்னு சொல்ற அளவுக்கு உனக்கு உடம்புல குளிர் விட்டு போச்சா? இன்னைக்கு ஒன்ன உண்டு இல்ல நாக்கிடுற பாரு. நீயே உண்டு இல்ல நாக்கும் போது என் கை மட்டும் என்ன பூ பறிக்குமா? எனக்குன்னு இருக்கவே இருக்காரு ஒரு இழிச்ச வாயன். என்னங்க உங்களை இன்னைக்கு என்ன பண்ற பாருங்க. மீனா பாபு, இதெல்லாம் நீ சும்மா தமாஷுக்கு தானே சொன்ன? தமாஷுக்கு தானே சொன்னேன், தமாஷுக்கு தான் சொல்ல. எஸ் சும்மா தமாஷுக்கு தான். அண்ணி வீணா, எங்க 2 பேருக்கும் விடுதலையே பிடிக்காது. நாங்க ஜென்மத்துக்கும் கழுதியா இருக்கதான் ஆசைப்படுறோம். எஸ், we like it. ஓம் சாந்தி. அம்மா சொன்னது சரிதான். பாபுவும் மோகனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் எப்படியாவது இந்த சம்சார சகதியிலேருந்து காப்பாற்றி நம்மளோட ஆன்மீக பாதையில் கூட்டிகிட்டு போயிடணும். ஓம் சாந்தி. சித்தார்த் வாடா. வர ஓம் சாந்தி. வா சித்தார்த். ஹாய் சித்தார்த். வாடா வா. டேய், வீடு கண்டுபிடிக்க நீ ஒன்றும் கஷ்டப்படலையே? கஷ்டமே இல்லை. இந்த தெருவில் இறங்கின உடனே ஒரே சண்டை சச்சரவுமா இருந்தது. அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தேன், நேராக இங்கே வந்து சேர்ந்துட்டேன். ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மீனா அண்ணி 2 பேரும் சௌக்கியமா? எல்லாம் அவன் அருள். சந்தோஷமா இருக்கும். அவன் இன்றி ஒரு அணுவும் அசையாது. எல்லோருக்கும் மங்களம் உண்டாகட்டும். இந்த கனியை பெற்றுக்கொள்ளுங்கள். கேட்ச்
கேட்ச் கேட்ச் கேட்ச். ஓம் சாந்தி. என்ன சித்தார்த் எல்லாருக்கும் கனி கொடுக்குறீங்க? அது மதுரையில சீப்பா கிடைச்சிருக்கோம், அதான் ஒரு 10 கூறு வாங்கி பையில தூக்கி போட்டு வந்துட்டாரு. ஓம் சாந்தி. அபச்சாரம் அபச்சாரம் அபச்சாரம். பாபு கவனிச்சியா? பிடிக்காததை பார்த்தா அவன் கண்ணை மூடிக்கிட்டு அபச்சாரம் அபச்சாரம்னு சொல்லுவான், இவன் காதை முடிக்கிறான். வெரி டிஃப்ரெண்ட். எஸ். மீனா அண்ணி, வீணா அண்ணி, இந்த வீட்டில் இருக்கிற பூஜை அறைக்கு செல்லலாமா? ஓ, தாராளமா செல்லலாமே. மோகன், என்னடா பூஜை அறைக்கு போகிறாங்களா? எப்படி? மீனா, இன்னைக்கு காலையிலேருந்து தான் நம்ம வீட்டில் பூஜை அறையெல்லாம் கிடையாதே. என்னது, இந்த வீட்டில் பூஜை அறையா கிடையாதா? அபச்சாரம் 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 அபச்சாரம். ஓம் சாந்தி. இந்த வீட்டில் பூஜை அறை இல்லைன்னா தினம் தினம் ஏதாவது சண்டை சச்சரவு நடக்கணுமே. ஓம் சாந்தி. அதே மாதிரி பொம்பளைங்க நினைச்சது எதுவுமே கை கூடாது. ஆமா ஆமா. ஓம் சாந்தி. குழந்தைங்க படிப்புல ரொம்ப மோசமா இருப்பாங்களே. மீனா, மோகன் பாபு 2 பேருக்குமே பதவி உயர்வு எட்டாத கனியா இருக்குமே. ஆமா ஆமா. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது எல்லாமே இந்த வீட்டில் ஒரு பூஜை அறை இல்லாத தோஷம்தான். என்னடா இவன் தோஷம் அது இதுன்னு பயமுறுத்துறான்? சித்தார்த், சும்மா கதை விடாத. நீ சொல்றதெல்லாம் எல்லார் வீட்லயும் மாமூல நடக்கிறது தான். ஏதோ பூஜை ரூம் இல்லாததுனால இங்க மட்டும் ஸ்பெஷலா நடக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்க. மோகன், உங்க எல்லாரோட கண்களை மாயத்தர ஏதோ மறைச்சிருக்கிறது. அதை நான் விளக்கியே தீருவேன். இப்போ என் பூஜையை நான் ஆரம்பிக்கிறேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. எல்லாரும் உட்காருங்க. உட்காருங்க. டேய், என்னடா இது? பிளேட்டே திரும்புது. கதையே மாத்திடுவோம் போல இருக்கு. மோகன், சரியான முரட்டு சமையலா இருக்காண்டா. பட்டுன்னு மேல கை வச்சுடுவோன்னு பயமா இருக்கு. எல்லாம் உங்களாலதான். சாமி படத்தை எல்லாம் கழட்டிட்டு வேற படம் மாட்டினீங்கல்ல, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட். இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? என்னோட பைபாஸ் ரூட்டே இஃபெக்டிவா இருந்திருக்கும். எல்லாம் உங்களாலதான். ஓம் சாந்தி. ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச பாஹி மாம். பாடுங்க. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாஹி மாம். சந்தோஷமா பாடுங்க. ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச பாஹி மாம். ஜெய் கணேச ஜெய் கணேச ஜெய் கணேச ரக்ஷகாம். ஜெய கணேச ஜெய கணேச ஜெய கணேச ரக்ஷமாம். ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஜெய் தேவி சரணம். ஜெய் ஜெய் தேவி ஜெய் ஜெய் தேவி துர்கா தேவி சரணம். जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम. जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम. எல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்கீங்களா? ओम சாந்தி.
சித்தார்த், நீ என்ன ஆளே மாறி போயிட்ட? இப்படி பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஆஹா மோகன், அங்க பாத்தியா? அவன் அஞ்சுவை பார்க்குற பார்வையே சரியில்லை. இந்த போலி சாமியார ஈஸியா கவுத்துடலாம். அத்தைக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தியாச்சு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஏய், நான் சாந்தி இல்ல, அஞ்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. தயவு செய்து நகராதீங்க. நீங்க இப்ப பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கிறீங்க? மீனா, சித்தார்த் பிளேன் போல்ட். அங்க பாருங்க. நான் தினம் வணங்குற துர்கா தேவி மாதிரி இருக்கிறீங்க. அம்மா துர்கா தேவி.